Good morning, my dear students. More than days I didn't take for class, because of you have written the half yearly exam and enjoyed your Pongal holidays also. Okay. Hereafter I will give daily class. Sometimes I will give online class. Sometimes I will give YouTube class also. Okay. Now we are going to see the Unit 5 remaining topics: market structure and pricing. Already we saw some of the topics. What is market? Okay. Then what are the factors of market? Then how to decide the prices. Already we saw. Okay. Now, what is the difference between the film and industry? Do you know what is the meaning of film? Film means என்ன அப்படின்னா ஒரு நிறுவனத்தை குறிக்கக்கூடியது. ஓகே, film and industry. Industry means தொழிற்சாலை. இப்போ what is the film? நிறுவனம்னா என்ன? A film refers to a single production unit in an industry producing a large or a small quantum of a commodity or service and selling it at a price in the market. But what is the meaning of film? A film அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a film is an industry to a single production. அதாவது ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய ஒற்றை உற்பத்தியினுடைய அழகை குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் then another producing a large, இது வந்து உற்பத்தியினுடைய அளவை a large or a small quantum. Do you know that small quantum means ஒரு சிறிய அளவு of a commodity or service, பண்டங்களையோ அல்லது பணிகளையோ பெரிய அளவுலையோ அல்லது ஒரு சிறிய அளவுலையோ உற்பத்தி செய்து அதனுடைய விலையை நிர்ணயித்து விற்பனை செய்யக்கூடியதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஃபீம், ஒரு நிறுவனம் என்று அழைக்கப்படுகின்றது. Then a firm main objective is to earn a profit. அப்போ a firm, ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுடைய மெயின் அப்ஜெக்டிவ், அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா is to earn a profit. Profit means, do you know that meaning? லாபம். Then the second one, industry. An industry refers to a group of firms producing the same product or service in an economy. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. ஓகேயா, தொழிற்சாலை சொல்லுவோம் இல்லையா. ஃபீம் மீன்ஸ் ஒரு நிறுவனம், சின்னதாக குறிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இண்டஸ்ட்ரி மீன்ஸ் தொழிற்சாலை. அப்போ அந்த தொழிலை குறிக்கக்கூடியது. அப்போ வாட் இஸ் தட் மீனிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி? அண்ட் இண்டஸ்ட்ரி ரெஃபர்ஸ் டு எ குரூப் ஆஃப் ஃபீம்ஸ். குரூப் ஆஃப் ஃபீம்ஸ் என்னது? பல நிறுவனங்கள் சேர்ந்தது தான் ஒரு தொழிற்சாலை அல்லது ஒரு தொழில். ப்ரொடியூசிங் த சேம் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இஸ் அன் எக்கனாமி. இது எதை பொருளாதாரத்தில் வந்து ஒரே மாதிரியான பொருளையோ அல்லது என்னது உற்பத்தியோ அல்லது பண்டங்களையோ அல்லது பணிகளையோ இது உற்பத்தி செய்யக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், a group of firms producing cement is called a cement industry. Do you know that a group of firms, ஒரு பல நிறுவனங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் கால்டு எ சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இது வந்து ஒரு சிமெண்ட் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தட் இஸ் மீன் இண்டஸ்ட்ரி. தென் த நெக்ஸ்ட் ஒன், பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷன் மீன்ஸ் என்ன? ஆல்ரெடி ஐ டோல்டு பர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பர்ஃபெக்ட் காம்படிஷன் மீன்ஸ் வாட் இஸ் தட் மீன்? நிறைவு போட்டி. பர்ஃபெக்ட் காம்படிஷன் மீன்ஸ் நிறைவு போட்டி. வாட் ஆர் த perfect competition? Online ticket auction, truck farming, salt gravel, carriage sales, online
online sales in general. Okay, then online sales in general, there are perfect competition. Online ticket options means என்னது ஆன்லைனில் நுழைவுச்சீட்டு பெறுறது. செகண்ட் ஒன் ட்ரக் ஃபார்மிங், அதாவது சரக்கு என்ன சொல்லுவாங்க, திறந்த சரக்கு வண்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது. தென் சால்ட் கிராவல் உப்பு. தென் கேரேஜ் சேல்ஸ். கேரேஜ் சேல்ஸ் மீன்ஸ் அது கேரேஜ் விற்பனை, கேரேஜ் விற்பனை. ஆன்லைன் சேல்ஸ் இன் ஜெனரல், பொதுவான இணையவழி விற்பனை. ஓகேயா. கிராவல் மீன்ஸ் டு யூ நோ தட் சரளை மண் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராவலாக தான் சரளை மண். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன்? எக்ஸ்பிளைன் ஃபார் த ஜான் ராபின்சன். இப்போ நினைவு போட்டியை பற்றி என்ன கொடுக்குறாரு, இந்த ஜான் ராபின்சன் வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. வாட் ஆர் தேம்? அக்கார்டிங் டு ஜான் ராபின்சன், perfect competition prevails when the demand for output of each producer is perfectly elastic. You know that what is the meaning of perfectly elastic? முழு நெகிழ்ச்சி, நெகிழ்ச்சி தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டிமாண்ட் மீன்ஸ் தேவை, அப்போ முழு நெகிழ்ச்சி தேவை. அப்போ அக்கார்டிங் டு ஜான் ராபின்சன், பர்ஃபெக்ட் competition prevails when the demand for the output of each producer means ஒவ்வொரு உற்பத்தியாளரினுடைய உற்பத்தி அப்படிங்கிறது எந்த தேவைக்கு செயல்படக்கூடியது, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அப்போ ஒவ்வொரு உற்பத்தியாளரினுடைய உற்பத்தி அப்படிங்கிறது வந்து முழு நெகிழ்ச்சியுடைய தேவையை கொண்டிருப்பதாக காணப்படக்கூடியது தான் என்ன, இந்த perfect competitions. Then the features of the perfect competition. What are the features of the perfect competitions? You see the first one, large number of buyers and sellers. Large number of buyers and sellers means large வாங்கக்கூடியவங்களும் விற்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கக்கூடியவங்க, லார்ஜ் அதிக அளவில் காணப்படக்கூடியவங்க. தென் செகண்ட் ஒன், homogeneous product and uniform price. Third one, free entry and exit. Fourth one, absence of transport cost. Then perfect mobility of factors production, perfect knowledge of the market, no government intervention. Okay, first now you see the step by step. The first one, large number of buyers and sellers. A large number of buyers and sellers means, do you know that buyers means, what is that meaning of buyers? வாங்கக்கூடியவங்க. sellers means விற்கக்கூடியவங்க. அப்போ அவங்க அதிக அளவில் காணப்படக்கூடிய buyers and sellers. Then the first one, a large number of buyers and sellers implies that each individual buyer or seller buy or sell a very very small quantum of a product as compared to that found in the market. இப்போ a large number of buyers அப்படின்னு சொல்லும்போது எதை கொடுக்கக்கூடியதாக இருக்காங்க, இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர் அதிக அளவில் இந்த மார்க்கெட்டில் போய் உற்பத்தி பொருட்களை வாங்கக்கூடிய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மேன், ஒரு தனி நபரோட ஒப்பிடும் பொழுது, ஈச் இண்டிவிஜுவல், கம்பேர் த ஈச் இண்டிவிஜுவல். அப்போ இந்த தனி நபரோட ஒப்பிடும் பொழுது அங்கே என்ன கிடைக்குது, மிக மிக குறைவாக அங்கே இருப்பதை காணலாம். தென் ஸோ லைக் தி பையர் அண்ட் செல்லர் ஒன்லி எ ப்ரைஸ் டேக்கர் அண்ட் நாட் அ ப்ரைஸ் மேக்கர். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த பையர் அண்டு செல்லர், இந்த வாங்கக்கூடியவங்களோ செல்லர் இந்த விற்கக்கூடியவங்களையோ எப்படி குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து விலையை ஏற்கக்கூடியவங்களே தவிர விலையை தீர்மானிக்கக்கூடியவங்க அல்ல. ஓகே, ஸோ லைக் த பையர் அண்ட் செல்லர் ஒன்லி ப்ரைஸ் டேக்கர். ப்ரைஸ் டேக்கர் மீன்ஸ் விலையை ஏற்கக்கூடியவங்க. அண்ட் நாட் அ ப்ரைஸ் மேக்கர், இவங்க வந்து விலையை தீர்மானிப்பவர்கள் கிடையாது. தென் the second one, homogeneous product and uniform price. Homogeneous product, homogeneous means, what is the meaning of homogeneous?
ஹோமோஜீனியஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஓரியல்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே மாதிரியான ஓரியல்பான பண்டங்கள். ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ப்ரைஸ், ஒரே மாதிரியான பண்டங்கள், ஒரே மாதிரியான விலை. ஓகே, தென் the product sold and bought is homogeneous in nature in the sense that the units of the product one perfectly substitutable. Do you know that what is that meaning of substitute? பதிலீடு. ஓகே, அப்போ சப்ஸ்டியூட்டபிள். அப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்க, ஒரே மாதிரியான பண்டங்கள் அல்லது ஒரே மாதிரியான விலை ரெண்டுமே கொடுக்குறாங்க. அதாவது இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், இந்த வாங்கக்கூடியவங்களும் விற்கக்கூடியவங்களுடைய பொருட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி, எப்படி இருக்கணும், பர்ஃபெக்ட்லி சப்ஸ்டியூட்டபிள். அவங்களுடைய பண்டங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாக இந்த ஹோமோஜீனியஸ், ஒத்த தன்மை உடையதாக இருக்க வேண்டும். தென் இது என்ன செய்ய முடியாது அப்படின்னா எந்த ஒரு விற்பனையாளரும் விலையை தீர்மானிக்க முடியாது. ஓகேயா? தென் the next one, free entry and exit. Free entry and exit means என்னது? Free entry means என்னது? இலவசமாக உட்புகுதல் அல்லது என்னது, வெளியேறுதல். எந்த ஒரு தடையுமே இல்லாமல் தானாகவே ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது அவங்களாவே ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம் அல்லது என்ன செய்யலாம், அவங்களாவே அந்த நிறுவனத்தை விட்டுட்டு வெளியில் வர்றது, அதான் ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட். தென் in the short run it is possible for a very efficient producer producing the product at a very low cost to earn supernormal profit. In the short run means இந்த குறுகிய காலத்தில் it is possible the very efficient producer producing the product at a very low cost to earn supernormal profits. என்ன கொடுக்குறாங்க, ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் ப்ரொடியூசர், வெரி எஃபிஷியன்ட் ப்ரொடியூசர் மீன்ஸ் யார், ஒரு மிக திறமையான உற்பத்தியாளர். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு திறமையான உற்பத்தியாளர் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, லோ காஸ்ட், ஒரு குறைந்த செலவில் உற்பத்தி செய்து மிக அதிக லாபத்தை பெறுதல். தென் அண்ட் inefficient producer who inefficient producer who is unable to bring down the cost incurs loss. An efficient producer means என்னது, ஒரு திறமையற்ற உற்பத்தியாளர் ஓகே. அப்போ அந்த திறமையற்ற உற்பத்தியாளர் அப்படிங்கிறவர் என்ன செய்ய முடியாது, unable to bring down the cost incurs loss. அவர் என்ன செய்ய முடியாது, எப்போவுமே ஒரு லாபம் அப்படிங்கிறத அவரால் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. தென் existing firms could earn more profit. இந்த existing firms could earn more profit. இந்த அங்காடி அப்படிங்கிறதுல இந்த எக்ஸிஸ்டிங் அவங்க யார், ரொம்ப அதிகமான லாபத்தை பெறக்கூடியவங்களாக காணப்படக்கூடியவங்க. ஓகேயா? எக்ஸிஸ்டிங் மீன்ஸ் யார், இந்த உட்புகுதல், அவங்க முதல்ல உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அதிகமான ஒரு லாபத்தை பெறக்கூடியவங்களாக காணப்படுறாங்க. உட்புகுதலுக்குரிய அந்த உள்ளே போகக்கூடிய அந்த ஃபீம்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறவங்க என்னது, குட் ஏர்ன் மோர் ப்ராஃபிட், என்ன செய்கிறாங்க, அதிகமான லாபம் பெறக்கூடியவங்களாக காணப்படுறாங்க. தென் த நெக்ஸ்ட் ஒன், absence ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட். அப்சன்ஸ் மீன்ஸ் என்னது, ஆப்சன்ட்னா என்னது, செலவு இல்லை, இந்த போக்குவரத்து அப்படிங்கிற அந்த செலவு அவங்கக்கிட்ட இல்லாதான் ஆப்சன்ஸ். தென் த prevalence of the uniform price is also due to the absence of the transport cost. அது எதை குறிக்கிறாங்க, இந்த போக்குவரத்து செலவு அப்படிங்கிறது
இல்லாத காரணம் அதனால் என்ன கொடுக்குறாங்க, ஒரே மாதிரியான விலை அப்படிங்கிறது அங்கே நீடிக்கப்படுகிறது. அதான் த ப்ரிவலன்ஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் ப்ரைஸ். யூனிஃபார்ம் ப்ரைஸ் மீன்ஸ் என்னது, அங்கே ஒரே மாதிரியான விலை. ஏன் இஸ் ஆல்சோ டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட். அங்கே போக்குவரத்து செலவு அப்படிங்கிறது கிடையாது, அதனால் விலை அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக கொடுக்கப்படுகிறது. தென் த பர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னது, உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது. மொபிலிட்டி மீன்ஸ் வாட் இஸ் தட் மீனிங் ஆஃப் மொபிலிட்டி, இடம்பெயர்தல். ஓகேயா, அப்போ அது வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா இடம்பெயரப்படுகிறது. பர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது, மொபிலிட்டி இடம்பெயரப்படுகிறது. As they enjoy perfect freedom to move from one place to another and one occupation to another, the price get adjusted. இப்போ என்ன செய்யப்படுறாங்க, as they enjoy perfect freedom to move from. அப்போ இந்த உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ அல்லது ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கோ என்ன செய்யப்படுது, இட் இஸ் மூவ். அப்போ அது நகரப்படுகிறது. அப்போ நகரும் பொழுது அங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா த ப்ரைஸ் கெட் அட்ஜஸ்டட். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அது நகரும் பொழுது அதனுடைய விலையானது அப்படிங்கிறது அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்யப்படுது, அட்ஜஸ்டட், சரி செய்யப்படுகிறது. த நெக்ஸ்ட் ஒன், பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மார்க்கெட். பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மார்க்கெட். நாலேஜ் மீன்ஸ் நிதானத்து, அதாவது அங்காடிகளை பற்றி நம்ம அறிந்து இருத்தல், அங்காடி நிலை பற்றி நம்ம அறிந்திருப்பது. ஆல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஹாவ் a through knowledge of the quality of the product prevailing price. அப்போ all buyers and sellers, all the buyers and sellers we know that market and that market price. Okay, then the last one, no government intervention. No government intervention means என்னது, அரசினுடைய தலையீடு இல்லாமல் இருப்பது. Okay, then there is no government regulation on supply of raw materials and in the determination of price. There is no government regulations on supply of raw materials. மூலப்பொருட்கள் வந்து அளிக்கிறாங்க. இப்போ மூலப்பொருள் அளிக்கிறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்னுடைய ரெகுலேஷன், சட்டம், நீதி இதெல்லாம் வந்து இங்கே வந்து தலையிடுறது கிடையாது. அண்ட் இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ரைஸ், அது மட்டும் இல்லாமல் விலையினுடைய நிர்ணயம் அதுலேயும் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அரசினுடைய தலையீடு அப்படிங்கிறது இருக்காது. தென் த நெக்ஸ்ட் ஒன் டாபிக், perfect competition themes equilibrium in the short run. Perfect competition, do you know that what is the meaning of perfect competition? நிறைவு போட்டியினுடைய நிறுவனத்தினுடைய குறுகிய கால நிலை. ஓகே, பர்ஃபெக்ட் காம்படிஷனுடைய ஃபீம்ஸ் ஈக்லிபிரியம் மீன்ஸ் எனது நிறுவனத்தினுடைய சமநிலை. ஈக்லிபிரியம் மீன்ஸ் ஆல்ரெடி ஐ தாட், ஈக்லிபிரியம் மீன்ஸ் சமநிலை. இந்த ஷார்ட் ரன் குறுகிய காலத்தில். The first one, the firms under perfect competition take the price 10 from the industry and start adjusting their quantities produced. Quantity equal 100 minus 5p. அதாவது the firms under perfect competition, அதாவது இந்த நிறைவு போட்டி அப்படிங்கிறது, நிறைவு போட்டியின் கீழே இந்த நிறுவனம் அப்படிங்கிறது டேக் த ப்ரைஸ், ஒரு விலை அப்படிங்கிறத அவங்க எடுக்கிறாங்க. எவ்வளவு அப்படின்னா ஒரு 10, எக்ஸாம்பிள் ஒரு 10 rupees அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. தென் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங் தேர் குவான்டிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய விலையினுடைய அளவு அப்படிங்கிறத அட்ஜஸ்டிங் சரி செஞ்சுக்கிறாங்க எப்போதும். அதாவது ஒரு சில நேரம் 10 rupees, சம்டைம்ஸ் 100 rupees, சம்டைம்ஸ் 500 rupees அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த அட்ஜஸ்டிங் த ப்ரைஸஸ், விலை அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க
அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றாற் போல் என்ன செய்வாங்க, அந்த உற்பத்தி அப்படிங்கிறத செயல்படுத்துவாங்க. அதில் வந்து யூ see that picture. Okay, you see that only perfect competition films equilibrium in the short run. அதாவது இந்த 3 pictures அப்படிங்கிறது வந்து எப்படி இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் நிறைவு போட்டி அப்படிங்கிறதுல நிறுவனத்தினுடைய சமநிலையை காட்டக்கூடாது. எப்படி வெரி ஷார்ட் ரன், இந்த குறுகிய காலத்தில் எப்படி ஒவ்வொரு பிக்சரும் வந்து எந்த அளவை காட்டக்கூடியது அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூ see that first one. You see the first one part. The first part வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the equilibrium of an industry is obtained the first panel, price is OP. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னில் இருக்கக்கூடிய இந்த வரைபடம் அப்படிங்கிறது என்னதை அதாவது இதில் என்ன கொடுக்குறாங்க, 3 பார்ட், 3 பகுதிகள் அப்படிங்கிறத காட்டுக் கொடுக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது எதை கொடுக்குது, அந்த எல்லா நிறுவனங்களுடைய DSEL இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரி, ஒரு நிறுவனத்தை குறிக்கக்கூடியதான் DSS, இந்த இதெல்லாம் EL அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. அப்போ அந்த எல்லா நிறுவனம் அப்படிங்கிற ஆல் த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டிமாண்ட் அண்ட் சப்ளை, இது எல்லாம் எதை குறிக்குது, டிமாண்டையும் குறிக்குது, சப்ளைவும் குறிக்குது. ஓகே, இந்த EL இது எல்லாம் இந்த நிறுவனம் அப்படிங்கிற இந்த நிறுவனங்கள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா டி அண்ட் சப்ளை. டி மீன்ஸ் என்னது, டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்டையும் குறிக்குது, என்ன குறிக்குதுன்னு சொல்லலாம், அல்லது சந்திக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டுமே வந்து என்ன செய்யுது, சந்திக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வாட் இஸ் த ஹவு மெனி, அப்போ சப்ளை அண்டு டிமாண்ட் அப்படிங்கிறதுனுடைய ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், இதனுடைய நிலையான விலை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா 10. இப்போ நிலையான விலை அப்படிங்கிறது இந்த 10 குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அப்போ இந்த உற்பத்தியினுடைய யூக்லிபிரியம் ப்ராடியூஸ், இந்த உற்பத்தியினுடைய சமநிலை உற்பத்தி அப்படிங்கிறது எதை குறிக்குது 50. அப்போ அவுட்புட் நார்மல் ப்ராடக்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதனுடைய நார்மல் என்ன சொல்லுவோம், இயல்பு லாபம், சாதாரணமான லாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதனுடைய சாதாரணமான லாபம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது 50 and 10. அப்போ இதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 into 50. அப்போ 10 into 50 ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேப்பா, அப்போ 10 into 50 அப்போ ஈக்குவல் வந்து என்னது 500. 10 into 50 into 500. ஓகே, அப்போ இதில் வந்து எதை குறிக்குது, சமநிலை உற்பத்தி அழகு. ஏன்னா டிமாண்டு சப்ளை எல்லாமே சந்திக்குது. விலை வந்து என்னது 10 rupees. இதனுடைய உற்பத்தியினுடைய அளவு அப்படிங்கிறது 50. அப்போ இது வந்து எல்லாத்துலேயுமே சமமான ஒரு நார்மல் ப்ராஃபிட், ஒரு இயல்பான லாபம் அப்படிங்கிறத காண்பிக்குது. செகண்ட் ஒன் பாருங்கள். The second part, AC curve is lower than the price line. ப்ரைஸ் லைன் மீன்ஸ் என்னது, இதுதான் ப்ரைஸ், இந்த ப்ராஃபிட் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த 8 அப்படிங்கிறது இதனுடைய ப்ரைஸ் லைன் வந்து என்னது 10 குறிக்குது. அப்போ இந்த ஏசி அப்படிங்கிறது வந்து என்னது ஆவரேஜ் காஸ்ட். இந்த ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது, இந்த ப்ரைஸ் லைனோட எங்கே வந்துருச்சு, கீழே வந்துருச்சு. ஓகே, அப்போ அந்த ஏசி கர்வ் இஸ் லோவர் தென் த ப்ரைஸ் லைன். அப்போ ப்ரைஸ் லைனோட இது என்ன இருந்துச்சு, லோவர், குறைவாக காணப்படுது. ஸோ த ஈக்லிபிரியம் கண்டிஷன் இஸ் அச்சீவ்ட் வேர் MC = MR, MC = AC. ஓகேயா, MC = AC. அப்போ அதாவது MC = MR, அதாவது மார்ஜினல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ. தென் இட்ஸ் டோட்டல் ரெவன்யூ இஸ் 50 and 10. அதனுடைய டோட்டல் ரெவன்யூ எவ்வளவு 50. அப்போ 50 இன்ட்டு ப்ரைஸ் எவ்வளவு 10. அப்போ ஈக்குவல் என்னது 500. இட்ஸ் டோட்டல் காஸ்ட் இஸ், அப்போ இதனுடைய டோட்டல் காஸ்ட். அடுத்து பாருங்கள், மொத்த செலவு எவ்வளோ பண்ணியிருக்காங்க
8 rupees. அப்போ 50 into 8. அப்போ 50 in 8 equal வந்து என்னது 400. So its total profit is என்னது 500 minus 400 equal 10. அப்போ இதனுடைய மொத்த லாபம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? இந்த 100 தான் குறிக்குது. ஓகேயா? அப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க? இதில் வந்து டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது எதை குறிக்குது? 50. மொத்த வருமானம் அப்படிங்கிறது எல்லா படத்துலையுமே வந்து டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது 50 தான் குறிக்கும். ஓகேயா? அப்போ டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது 50 குறிக்குது. தென் இட்ஸ் டோட்டல் அதோட ப்ரைஸ் 10. அப்போ 50 into 10 என்னது 500. அடுத்து என்ன கொடுக்குறாங்க? டோட்டல் காஸ்ட் செலவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8. அப்போ 8 into ரெவன்யூ 50. அப்புறம் 8 into 50 ஈக்குவல் என்ன வரும்? 400. ஸோ இட் இஸ் டோட்டல் ப்ராஃபிட். அதனுடைய மொத்த லாபம் அப்படிங்கும்போது என்ன குறிப்பான்? 500 minus 400. அப்போ ஈக்குவல் என்னது? 100. அப்போ இதனுடைய அப்நார்மல்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு அபரிதமான லாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? அப்போ அப்நார்மல் ப்ராஃபிட், அபரிதமான லாபம் அப்படிங்கிறது இதில் எவ்வளோ கிடைக்குது? 100. தென் த தேர்ட் ஒன் என்ன குறிப்பிடாங்க? ஃபிலிம்ஸ் கோஸ்ட் கர்வி இஸ் above the price line. above the price line மீன்ஸ் என்னது? இந்த விலை கோட்டை விட மேலே போயிடுச்சு. நிறுவனத்தினுடைய செலவு அப்படிங்கிறது எங்கே போயிடுச்சு? நிறுவனத்தினுடைய செலவு அப்படிங்கிறது ப்ரைஸ் லைனை விட எங்கே போயிடுச்சு? மேலே போயிடுச்சு. அப்படி மேலே போனதுனால இங்கே என்ன கிடைக்குது? ஏசி கிரேட்டர் than ஏஆர். ஏசி கிரேட்டர் than AR, its total revenue is 50 into 10. 50 into 10 means என்னது? 500. Its total cost is 50 into 12. அப்போ 600. So it is loss is 600 minus 500 equal 100. அப்போ இது வந்து ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு? லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நிறுவனத்தினுடைய செலவை விட இது என்ன ஆயிடுச்சு? இந்த ப்ரைஸ் அவங்க தீர்மானித்த ப்ரைஸை விட நிறுவனத்துடைய செலவு அப்படிங்கிறது எங்கே போயிடுச்சு? அதிகமான அளவில் காணப்பட்டதுனால இது வந்து லாஸ் அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரி, இந்த ஃபீம் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது? லாஸ் ஆனதை குறிப்பிடுது. ஓகேயா? once again you repeat. Already I told what is that? S means market supply, AR average revenue, MR marginal revenue, D means demand, AC DD ன்னு கொடுத்தாங்கன்னா market demand, AC means average cost, MG means marginal cost. Okay? Okay, thank you my dear students. We will see the next class.